போகிறோம். தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழக்கடவுள். எந்த நிலையில நம்ம இருதயம் தெய்வ சமாதானத்தால் நிறைந்திருக்கும்? கீழே எழுதியிருக்கு, அதுலயும் ஒரு காரியங்கள் இருக்கு. முதலாவது, நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். அடுத்தது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அதாவது தெய்வ சமாதானம் ஒரு இருதயத்துல இருக்கணும்னா நம்ம அழைக்கப்பட்டவருடைய ஒற்றுமை இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான். அழைக்கப்பட்டவர்கள்ட்ட தெய்வ அழைப்பு இருக்கு. அப்படின்னு இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னா யூனிட்டி இருக்கணும். தெய்வ சமாதானம் தனிச்சு இண்டிபெண்டா நின்றுகிட்டு தெய்வ சமாதானம் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதே, அதாவது நான் நல்லா ஜோம் பண்ணேன் எனக்கு சமாதானம் இருக்கும், இல்லை நான் நல்லா ஒளிஞ்சிறேன் எனக்கு அப்படி அந்த தெய்வ சமாதானம் ஒரு மனுஷனை ஆளுகை செய்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தா, அதே வசனத்துல அவர் சொல்லிட்டாரு, அழைக்கப்பட்டவர்கள் ஒன்றா நிற்கணும். அதோட போதாது, அவங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு அதே வசனத்துக்கு ஒரு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். அதாவது அப்போதான் அந்த தெய்வ சமாதானத்தினுடைய ஒரேபடி அதே வசனத்துல இருக்கு. அது கீழே உள்ள வசனத்துல பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூரணத்தோடும் வாசமாயிருக்க சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாடுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தியை போதித்து சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்துல கர்த்தரை பாடி. அப்ப எப்ப தெய்வ சமாதானம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு உள்ள ஒரு நிலையை நம்ம பார்க்க போறோம்னா, தெய்வ சமாதானம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வசனத்துல பூரணப்படும். வசனத்தினால கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்திலையும் பூரணமாக வாசமா இருக்கணும். 3 காரியம் பார்த்தோம். முதல்ல அழைப்புல ஒற்றுமை, அழைக்கப்பட்டவருடைய ஒற்றுமை இருந்தால் ஓகே. 2வது, நன்றி அறிதல் இருக்கணும். 3வது, அந்த வசனத்தினுடைய பூரணம் இல்லை ஞானம் நம்மகிட்ட பூரணப்படணும். இந்த 3 காரியமும் இருக்கும் போதுதான் ஒரு மனுஷனுக்கு தெய்வ சமாதானம் இருக்கும். இது தெய்வ சமாதானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம இருதயத்தை எப்போ தெய்வ சமாதானம் ஆளுகை செய்யும்? நேரடி ஏசாயிட்ட போனோம்னா ஏசாவில் என்ன சொல்லுகிறது? ஏசா என்ன சொல்லுறதுன்னா 26:3 பிரகாரம் பார்த்தா, உறுதியான உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பிக்கைப்படியினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துவார். அப்ப உறுதியான பற்றுதல் வேணும். பற்றுதல் எல்லாருக்கும் அதாவது நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கைக்கு மேலேயும் இந்த பற்றுதல் அப்படின்னா நமக்கு, அதாவது அந்த குரங்கு குட்டி தலையை பிடிச்சிட்டு பேர் தான் பற்றுதல். தாய் உலகம் எங்கெல்லாம் ஜம்ப் பண்ணனாலும் அது பிடிவிடாதது போல ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்னெல்லாம் போராட்டம் வந்தாலும் அந்த தெய்வ பற்று, தேவனோடு உள்ள அந்த பிடிய விடாம இருக்கணும். இதை நமக்கு ஒரு சின்ன நம்ம இப்படி அப்பப்ப விட்டுருவோமே, நமக்கு கொஞ்சம் ஆசுவாசமா இருந்தா நம்ம எப்படி தெய்வத்தை பற்றி கொண்டிருங்க அப்படின்னா, இந்த பற்றுதல் அப்படின்னு சொல்றது குரங்கு பிடின்னு சொன்னாதான் அது சரியான வருது. எந்த சாட்டம் அது சாட்டினாலும் குட்டி எக்காலம் ஒண்ணு தள்ளிவிட. ஒற்றுமை இது அப்படி கிடையாது. ஒற்றுமை விடக்கூடாதுன்னா அது இப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கிடையில பண்ணி நீ
நினைச்ச நேரங்கள் இங்க ஓடி வந்து அதுல ஒற்றுமை கிடைக்காது. அதனாலதான் இந்த ஜபங்களை எல்லாம் பிரயோஜனம் எல்லாம் போறது என்னதோ அவங்க எப்பவுமே உள்ள இந்த பற்று, அந்த அந்த ஒற்றுமை அப்படின்னு சொல்றது நமக்குள்ள அந்த இருதயத்துல அந்த நமக்கு நினைச்சா வரும். அங்க என்ன ஜோம் பண்ண விடல அதனால போகணும், இல்ல அங்க என்ன குறை சொல்றாங்க அதனால போகணும். அப்ப அது ஒற்றுமை இல்லை. அதாவது நம்ம கரெக்ஷனுக்கு நம்ம கரெக்ட் பண்றாரு அப்படின்னு உள்ள எண்ணம் வராது. அங்க தங்களுடைய பெருமிதங்களை வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அதோடைய ஒற்றுமை வரும். ஒற்றுமைன்ற ஒரு காரியத்தை நீ எப்பவுமே புரிஞ்சுக்கிடணும். அழைக்கப்பட்டதே ஒரே சரீரம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்த நன்றி அறிதல், அடுத்த வேத ஞானத்துல பூரணப்படுதல். இந்த 3 காரியமும் இல்லாத ஒரு மனுஷன் இருதயத்துல சமாதானம் உனக்கு இருக்காது. அது அப்பப்போ சமாதானமா தோணும், அப்பப்போ போராட்டமா தோணும், போராடிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால இதெல்லாம் நம்ம படிக்கிற படம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில உள்ளவங்க இங்க அடுத்து பற்றுதல் உள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னா இடம் கண்டு நிக்க கூடாது, சூழ்நிலை கண்டு தேடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை ஒதுக்கினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நான் ஜபத்துல பற்றி கொண்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிற அந்த அனுபவம் இருக்கும்போது இருதயம் நமக்கு இப்ப ஜோம் பண்ணுனா தான் அவங்க என்னது அங்க ஆண்டவர் வந்தாருங்க. நான் பற்றி கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு 3 மணிக்கு எனக்கு 2 மணிக்கு ஜபிக்கணும், 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட இருக்கணும். அதுல சரி ஜோம் பண்ணது மற்றவங்களுக்கு என்னது பிரயோஜனப்படல அப்படின்னா நான் வாயை பத்திட்டு இருக்கிறதுனால ஒரு தப்பு ஒண்ணும் கிடையாது. நான் துதிச்சுட்டு இருப்பேன், அவ்வளவுதான் என்னுடைய ஜபம். அதுதான் பற்றுதல். நான் தேவனோடு உள்ள பற்றுதல் தான். அப்போ பிரேயர் இங்க இது அழைப்பினுடைய அடிஸ்தானத்துலதான் நான் எழுப்பி உட்கார்ந்து இருக்கிறேன். நான் என்னுடைய ஆവശ്யத்துக்கு வேண்டி எழும்பி உட்கார்ந்து இருக்கல. அந்த எண்ணம் உணர்வுகள் நமக்கு இருக்கணும். அடுத்தது நம்ம அதுல பார்த்தது 27:5 ஒப்புரவாகுதல் இருக்கணும்னு சொல்லிடுறது. அதாவது ஒப்புரவாகுதல், ஒப்புரவாகுதல்னா தெரியும் நமக்கு இடையிடையே என்ன செய்யும், கசப்புகள் வரதான் செய்யும். அப்ப நம்ம அதை என்ன செய்யணும், சில நேரம் வார்த்தையினால வரும், சில நேரம் வசனத்தால வரும், சில கசப்பான குடும்ப சூழ்நிலையினால கசப்புகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா என்ன செய்யணும், ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம். ஒப்புரவாகுதல் என்னன்னா ரெக்கன்சிலியேஷன், அதாவது மற்றவங்களோட என்னது ஒரு காலமே பழமையான சிந்தனைகளோ, வெறுப்பான சிந்தனைகளோ, கசப்பான எண்ணங்களோ நம்ம இருதயத்துக்குள்ள ஓடாம இருக்கணும். அதான் ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் ஒருக்கா ஒண்ணு சொல்லுவோம் இருக்கு, இன்னொருக்கா இன்னொன்னு சொல்றது இல்லை. ஒப்புரவாகுது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் உடனே அதை என்ன செய்யறது, நிவர்த்தி செய்து போனால் நம்ம இருதயம் சமாதானத்தால் ஆளுகை செய்யப்படும். இனி நம்ம திரும்பவும் கொலேசியர்ல வந்தோம் அப்படின்னா, அங்க நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு அதில் இருக்கணும். ஏன்னா விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். விசுவாசம் போன வாரம் உள்ள விசுவாசம் தான் இந்த வாரமும் இருக்கு, போன மாதம் உள்ள விசுவாசம் இந்த மாதமும் இருக்கு. விசுவாச வளர்ச்சி இல்லை அப்படின்னா சமாதானம் அங்க இருதயத்தை ஆளுகை செய்யாது. அது விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே இருந்தாதான் சமாதானம் நம்ம என்ன செய்யணும். விசுவாச வளர்ச்சின்னா என்ன, நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசத்துல நம்ம வளருகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அது எப்படி வளரும், அதான் 3 நிலை. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் ஆண்டவருக்கு செய்யணும். அது மட்டுமல்ல, அவர் முன்னிலையில பிதாவை தேவன் விசுவாச வளர்ச்சி ஸ்தோத்திரத்தினாலதான் உணவாகும். அது மூலம் எல்லாத்தையும் எதை செய்தாலும் ஆண்டவருக்காக சரி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா விசுவாசம் வளரும். இது நமக்காகவும் நம்முடைய அவசியத்துக்காகவும் செய்துக்கிட்டு ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம விசுவாசம் வளராது. விசுவாச வளர்ச்சி தான் அடுத்தபடியா நம்மளை என்ன செய்யறது, இருதயத்த சமாதானத்தினால ஆளுகிறது. கடைசியா 1 தெசலோனிக்கர் 5:18 அது தேவனுடைய சித்தமா இருக்கு, அவ்வளவுதான். விசுவாசத்துல வளர்வதுங்கன்னு சொல்லி எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே
இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறான்னு சொல்லுது. அப்போ தெய்வ சித்தம் செய்கிறவங்களா இருக்கணும். தெய்வ சித்தம் விசுவாசத்துல வளர்வதற்கு ஸ்தோத்திரங்களை சொல்லித்துக் கொண்டு எல்லாவற்றையும் கர்த்தரை கண்டு செய்து இயேசு கிறிஸ்துவ கண்டு செய்து தனக்கும் செய்யக்கூடாது. நான் சாப்பிட விட கர்த்தருக்காக தான் சாப்பிடுறேன். நான் என்ன செய்தாலும் அதே நேரம் எனக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சுயநலம் இருக்கும் காலம் வரைக்கும் இருதயத்தை சமாதானம். இப்ப சமாதானம் ஆளும் விதம் சுருக்கமா படிக்கிற நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு போகலாம். சுருக்கமா சமாதானம் என்ன ஆளணும்னா என்ன செய்யணும்? ஒற்றுமை இருக்கணும், நன்றி கருதல் இருக்கணும், வசனத்துல என்ன செய்யணும்? பூரணம் இருக்கணும். இந்த மூணு நம்ம இருக்கும்போதுதான் சமாதானம் பைய எட்டி போகும். அடுத்தது என்ன செய்யணும்? சமாதானம் அப்படியே நிலைக்கணும் அப்படின்னா பற்றி கொண்டு இருக்கணும், நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். அடுத்து ஒப்புரவாக படிக்கணும், நம்பிக்கையில உறுதியா இருக்கணும், ஒப்புரவாகுதல் இருக்கணும். ஒப்புரவாகுதல் சொல்லும் போது அத பகமை உணர்வு இல்லாம இருக்கணும். திருப்பி சொன்னா அவ்வளவுதான். ஒப்புரவாகுதல் சொல்லுவாங்க. ஆனா இப்படி ஒப்புரவாகிறது அந்த நம்ம உணர்வுகளையும் நினைவுகளிலையும் பகமை இல்லாம இருக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தது என்னன்னா விசுவாசத்துல வளரணும். கிறிஸ்து இயேசு கிறிஸ்தோத்திரன்னு சொல்லி விசுவாசத்தை நிச்சயம் பெருக பண்ணணும். அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கக்கூடிய அளவுல நம்ம வாழ்க்கைய அந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நமக்கு பெருமைக்கு சில ஸ்தோத்திரம் சொல்றது உண்டு. அதுல தேவனை நிச்சயம் பெருமை எல்லாவற்றையும் எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரத்தோட கூட ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நம்ம வாழுதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். இதை செய்யும்போது நம்முடைய இருதயம் தேவனுடைய சமாதானத்தினால் ஆளுகை செய்யப்படும். இந்த ஆளுகையின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு உருவாக்க அவருடைய கருத்துல நமக்கு கொடுத்து செபிக்கும். இரக்கங்களை நல்ல ஆண்டவரை இந்த நல்ல காலை வேளையில நிஜங்களை தந்த இந்த ஆலோசனைக்காக எங்கள் இருதயத்தில் ஒரு சமாதான ஆளுகை ஆண்டவரை நடத்தி ஒரு சமாதானத்தினுடைய இருதய சஞ்சலம் இல்லாத ஒரு சிவினம், இருதய கலக்கம், பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களை ஆண்டவரை ஆட்கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த காலையில கற்று தந்தது கிறிஸ்தோத்திரம். இப்போது நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசி அடியனோடு இடைப்பட்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தை ஆண்டவரை நாங்கள் செய்யத்தக்கவர்களாக ஆண்டவரை நேற்றை பார்த்தது போல வழியில நாங்கள் அழிந்து போகாமல் இருக்க குமாரனும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று பார்த்தோம். அதே போல கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை உமக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற சுவாபங்களை எங்கள் கையில வைத்து இருதயத்தின் சமாதானத்தை தேடும்போது அவைகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை என்பதை குறித்து நாங்கள் புரிந்து கொண்டோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேதத்தின் ஆளுகை எங்களுக்குள்ளே உருவாகட்டும். கர்த்தரோடு ஆண்டவரை நாங்கள் செய்கிற பொருத்தனைகள் உடன்படிகள் எங்கள் ஆயுஷனுடைய முடிவு வரைக்கும் ஆண்டவரை நாங்கள் செய்து நிறைவேற்றத்தக்க ஞானம் இறுதி உள்ள பிள்ளைகளாக எங்களை நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். விசுவாசத்தின் வளர்ச்சி எங்களை கட்டளைகளிடம் ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்துல நாளுக்கு நாள் வளர வேண்டும். விசுவாச வளர்ச்சியை குறித்து அநேக கேள்விகளும் சந்தேகங்களும் உண்டு. ஆண்டவரை நாங்கள் விசுவாச வளர்ச்சிக்கு தேவையா இருக்கிற ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவ ஸ்தோத்திரம் செலுத்துகிற தேவனுக்கு பிரியமானதை செய்கிற உணர்வும் சிந்தனையும் அடியனும் அடியாரையும் உருவாக்கி தரும்படி ஆட்சேபிக்கிறது. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும், எங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து இந்த நாள் பகல் நேரம் உம்முடைய மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்கிற வேதம் ஆண்டவர் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கட்டும். வசனத்துல பூரண ஞானம் உள்ளவர்களாய் மாறட்டும். ஆண்டவர் ஏதோ நான் படித்தேன், வாசித்தேன், ஜெபித்தேன் போகாதபடி என் இருதயம் முழுமையும் ஆண்டவரே வேதத்தால் நிறைந்த சிந்தனை உள்ளவனாய் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற கிருபையை தரும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் உண்மை தேடுகிற நேரத்தில் ஆண்டவரை
நான் உமோடு உறவாடி கொண்டிருக்கிறேன் என்ற இருதயத்தின் ஆண்டவரை பூரண நிச்சயத்தை எனக்குள்ள உருவாக்குங்கப்பா. மனுஷனோடு பேசி கொண்டிருக்கிறேன், மனுஷருக்காக எது செய்கிறேன் உள்ள எண்ணத்தை அல்ல ஆண்டவரே. இந்த வேதம் என்னை ஆளுகை செய்யத்தக்க ஞான இருதயத்தை என்னை உருவாக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். கர்த்தரதை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பேசி கொண்டிருப்பீராக. நீர் மகத்துவத்தின் தேவன், நீர் உன்னதத்தின் தேவன், நீர் ராஜாதி ராஜா, நீர் மகிமையில திரும்பி வருகிறவர், நீ நித்திய பிதா, நீ வெள்ளை சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர், நீ ஆதியும் அண்டவுமானவர், அல்வாவும் மேகாவுமானவர். ஆண்டவரே, 24 மூப்பர்கள் உமக்கு முன்பாய் சாஷ்டங்கமாய் விழுந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய தேவன் என்பதை ஆண்டவரை அடியேன் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை, ஜீவ புஸ்தகத்தை துறப்பதற்கும் ஆண்டவரை அப்பா பெயர்கள் கிறுக்குவதற்கும் உமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய பேர்கள் கிறுக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால் என் இறுதியும் சமாதானத்தின் நிலையில் இருந்தது. ஆண்டவர் அப்பா, இந்த அனுபவங்களை எனக்குள்ளே என்னை வெளிப்படுத்தி தரும்படி ஆய்ச்சபிக்கிறேன். கர்த்தரங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை, இந்த நாளும் ஆண்டவரை உம்முடைய சித்தம் செய்யும் நாளா எனக்கு மாற்றி தரும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆண்டவரை, ஸ்தோத்திரத்தின் ஆண்டவரை அதிரங்களை எங்களுக்குள்ளே உருவாக்கி எங்களை பலப்படுத்திக் கொள்ளும். இப்பொழுதும் விசேஷமாய் தகப்பன அந்த சபையும் சபை மக்களையும் நினைவு நம்முடைய பாதத்தில் வருகிறேன். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலுக்கு ஆண்டவரே அப்பா உகந்த ஒரு சபையாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, சபைக்குள்ள இருக்கிறவர்களுடைய ரட்சிப்பில்லாதவர்கள், ஆண்டவரே உடைய அழைப்பில்லாதவர்கள், உடைய தெரிந்தெடுத்தல் இல்லாதவர்கள், ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரை புறக்கணிக்கப்படுகிறவர்கள் உள்ள இருந்தால் ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஒரு நாளும் ஆண்டவரை அந்த இடத்தை ஆளுகை செய்யாது என்பதை அறிவு. ஆண்டவரை அப்பா, அப்படிப்பட்ட நிலைமையில தாவே பாரம்பரியமான ஆண்டவரை அப்பா அங்க காரியங்களை பற்றி கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவரை புறக்கணித்து ஆண்டவரை நீதியின் பாதையில் கத்தாவே சபை உயிர்ப்பிக்கும்படி ஆகிக்கிறோம். தடையான காரியங்களை எடுத்து போடும் தேவாவியானோர் தொடர்ந்து எங்களுக்குள்ள இடைபடும். ஆண்டவரை நம்முடைய மகிமையை கொண்டு எங்களை நிரப்ப நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பேசும்படி கெஞ்சுகிறோம். ஆண்டவர் அந்த சபையை கொண்ட உம்முடைய திட்டம் எதுவோ அதை செய்யும். ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி இந்த சபை ஆளுகை செய்யப்பட நீர் உதவி செய்யும். 5வது மாதத்துல இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு துணை இருந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை இன்னும் அப்பா உம்முடைய கிருபை எங்களில பூரணப்பட வேண்டும். ஆண்டவரை விசேஷமாக சபைக்குள்ள பல தரப்பட்ட நிலைமைகளை நினைத்து நொந்திருக்கிற மக்கள் உண்டாண்டவரை, விதவைகள் உண்டாண்டவரை, உதவி செய்வார் இல்லாதவர்கள் உண்டாண்டவரை, தன்மை நிறைந்தவர்கள் உண்டாண்டவரை, எல்லாரையும் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையினாலே மூடி மறைத்து கொள்ளும்படி ஆய்ச்சபிக்கிறோம். பல்லோகதை நம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆவியானவர் உடைய கருத்துல ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தாங்கும். ஆண்டவரை மரணத்தின் பெயரை சொல்லி ஆண்டவரை உண்மை நினைப்பதையே மறந்திருக்கிற நபர்களும் எங்கள் கூட்டத்தில் உண்டு. அவர்களே நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லி சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே வாழ தெரியாத நபர்கள் உண்டு. ஆண்டவரே, ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை குறித்து தெளிவில்லாதவர்கள் உண்டு. இப்படிப்பட்டதான இந்த சபையை உம்முடைய சித்தம் எதுவோ அதை நீர் செய்து ஆண்டவரே நீர் எழுப்புதலின் ஆண்டவரே அடையாளத்தை நீர் வாய்த்திருந்தீர. அந்த அடையாளம் ஆண்டவரை கரைபட்ட நேரத்திலும் ஆண்டவரை அப்ப அந்த இடம் நிரம்புகிற அந்த அனுபவம் உண்டாயிருந்தது. ஆண்டவரை நாங்கள் கரையும் குறையும் அசுத்தங்கள் நீக்கப்படாத நிலைமையின் திருச்சபைகள் தான் ஆண்டவரை. அப்படி இருந்தும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறோம். கத்திரங்களோடு பேசுங்க ஆண்டவரை. அந்த எழுப்புதலின் அனுபவத்தை உருவாக்குங்க ஆண்டவரை. அநேக ஆயிரத்துக்கு ஆண்டவரை எங்களை ஆண்டவரை அநேக ஆயிரத்தின் ரட்சிப்புக்கு எங்களை ஆண்டவரை ஒரு பாத்திரங்களாய் மாற்றும் ஆண்டவரை. அதற்காகவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரை. அதற்காகவே நாங்கள் ஆண்டவரை காலை தோறும் தேடிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. அடியனுடைய ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என் ஜெபத்தினுடைய நோக்கமே ஆண்டவரை வேதத்துல ஆண்டவரை பூரணப்பட்டு ஆண்டவரை ஜெபத்துல நிலைத்திருந்து ஆண்டவரை பரிசுத்தம் அடைந்து ஆத்மா தாயத்தை மட்டும்தான் ஆண்டவரை எனக்கு சம்பாத்தியமோ சொத்தோ உலகமோ ஆடம்பரமோ இல்லை ஆண்டவரை. இந்த 4 அடிஸ்தானங்களும் இந்த திருச்சபையினுடைய அடிஸ்தான உறவாய்
ஆண்டவரே, ஒருவன் உன்னை சேதப்படுத்த மாட்டார்கள், நான் உன்னோடு கூட இந்த அடிக்கடி நீர் பாய்ச்சுவேன் சொன்ன அந்த வேதத்தை ஆண்டவரே எனக்கு நிறைவேற்றி தரும்படியா நான் செபிக்கிறேன். கர்த்தரதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து கர்த்தாவ அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரை தேசத்துக்காக செபிக்கிறேன். விக்கிரகத்தின் அதிகாரங்கள் ஆண்டவரை அது மறைமுகமாக ஆண்டவரை பல காரியங்களை செய்து வைத்திருக்கிறதை அறிகிறேன். அவற்றை ஆண்டவரை பூரணமாய் உடைத்தறிகிற கிருபை கர்த்தர் வெளிப்படுத்தும். அப்பா, விக்கிரகத்தின் அதிகாரத்துக்கு இனி வரும் நாட்களை விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தாவே, விக்கிரகங்கள் பூரணமாயில் பொருளாகிறதை காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரை தேசத்துல சுவிசேஷத்தின் வாசல்களை அடைக்கப்படாதபடி ஆண்டவரை கடைசி எழுப்புதலுக்காக யாரை நீர் உபயோகப்படுத்த சித்தம் கொண்டிரோ அவர்களை உபயோகப்படுத்தக்கதான ஒரு அனுபவத்தை உருவாக்கும். பெருமைக்கும் பொய்க்கும் ஆண்டவரை பணத்துக்குமாய் ஆண்டவரை உலகத்தின் ஆடம்பரத்துக்குமாய் ஆண்டவரை வாழ்கிற எல்லா விதமான உம்முடைய சுவிசேஷத்தை பிரயோஜனப்படுத்துகிற பொல்லாத ஆவி கொண்ட ஒவ்வொருவரும் அழிக்கப்படுவோம். விக்கிரகத்தோடு கூட ஆண்டவரை இந்த நபர்களும் அழிக்கப்பட்டிருக்காக. அப்பா, வசனத்துக்கு விரோதமாய் ஜீவிக்கிற நபர்களும் விக்கிரகங்கள் எப்படி ஆண்டவரை இல்பொருளாகிறதோ அதுபோல அழிக்கப்பட்டு உண்மை உத்துவமாய் பின்பற்றுகிறவர் இந்த பூமியில எழும்பி பிரகாசிக்கிற நாட்களை கர்த்தர் ஏற்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.